திருவள்ளூரில் காங்கிரஸ் கட்சி நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எச் ராஜாவின் உருவபொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அக்கட்சியின் மாவட்ட தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக பாஜகவின் தற்காலிக பொறுப்பாளர் எச் ராஜா, காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் நிகழ்த்திய சந்திப்பை குறிப்பிட்டு தேச விரோதி என்று இழிவாக பேசியதை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ராகுல் காந்தியை பற்றி இழிவாக பேசியதாக கூறி எச் ராஜாவை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காங்கிரஸ் கட்சியினர் சிலர் திடீரென எச் ராஜாவின் புகைப்படங்களை எரித்தவாறு எச் ராஜாவின் உருவபொம்மையை கொண்டு பெட்ரோல் ஊற்றி உருவபொம்மையை தீயிட்டு எரிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கொண்டிருந்த எச் ராஜாவின் உருவபொம்மையை காலால் மிதித்துக் கொண்டே கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய ஆணையின்படி தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுடைய பாசமிக்க தலைவராக இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற ஒற்றை அடையாளமாக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பற்றி பிஜேபியினுடைய ஒரு தலைவர் எச் ராஜா அவர்கள் அநாகரிகமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அவதூறாக பேசிக்கிறதை கண்டித்து தமிழக முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அவரை கண்டித்து ஆர்ப்பாட்டமும் அவருடைய உருவ பொம்மைகளை எரித்தும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக என்னுடைய தலைமையில் மிக சிறப்பாக திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகிலே போராட்டம் நடைபெற்று நல்ல முறையில் முடிந்திருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் பிஜேபி தலைவர்கள் அரசியல் நாகரிகத்தோடு கடைபிடிக்க வேண்டும். ஒரு தேசிய கட்சியினுடைய மக்களுடைய பேராதரவை பெற்ற இந்திய அரசுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவரை எந்த வகையில் பேச வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இதுபோல பேச்சு தொடர்ந்தால் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜிஎஸ்டி தொடர்பாக பேசிய அன்னபூர்ணா உரிமையால் மிரட்டப்பட்டிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மிகப்பெரிய அதனுடைய ஓட்டல் அதிபருக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் அல்ல. இந்திய மக்களுக்கும் இந்தியாவிலே தொழில் செய்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் சிறு குறு தொழில் முதல் ஹோட்டல் தொழில் முதல் என்னென்ன தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்களோ அத்தனையும் இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதிதான் ஹோட்டல் அதிபர் மிரட்டப்பட்டது. அதுவும் கோயம்புத்தூரிலே தொழில் நகரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வந்து மிரட்டுவது என்பது அநாகரிகமான செயல். இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது. இது இந்திய ஜனநாயகம், உலகத்திலேயே போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தின் நாட்டில் இது போன்ற ஒரு ஆட்சியாளர் பேசுவது அசிங்கத்திலும் அசிங்கம். இது மக்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு அதிகார துஷ்பிரயோகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. உத்தராகண்ட் விவகாரத்தில் நிர்மலா சீதாராமன் எண்ணிக்கை, அந்த கணக்கு எண்ணிக்கை வந்து மிகப்படுத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதாவது மக்கள் தொகையை விட அதிகமான ஒரு நிதி வங்கி கணக்கு கொடுத்துருக்கோம் அந்த தொகை அப்படின்னு பேசியிருக்காங்க. உத்தராகண்ட் மட்டுமல்ல, அவர்கள் மக்களுக்காக செய்கின்ற திட்டங்கள் அனைத்திலுமே நாம் குறிப்பாக உத்தராகண்ட் போன்ற என்னென்ன திட்டங்கள் அவர்கள் செய்தோம் என்று மாறுதட்டிக் கொள்கிறார்களோ அந்த திட்டங்களை நாம் எடுத்து ஆய்வு செய்தால் அதில் எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு என்பதை திட்டவட்டமாக சொல்லக்கூடிய நிலைமையில் இந்த கட்சி இருக்கிறது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அனைத்தையும் கண்டுபிடிப்பார். ஏற்கனவே அதானி ஊழலை கண்டுபிடித்து அதனுடைய ஒட்டுமொத்த ஆதாரங்களையும் அளித்திருக்கிறார். மிக விரைவில் ஜனநாயக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை செய்து
அதில் நல்ல தீர்ப்பை வழங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் விஜய் வந்து பெரியாருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய நினைவிடத்தில் போய் மரியாதை செலுத்தியிருக்காங்க. அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் என்று ஒரு விமர்சனம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா விஜயனுடைய அரசியல் வந்து திராவிட சாயம் பூசப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முதல் தொடக்கமாக அம்பேத்கரை கொண்டாடுறாரு, இரண்டாவதாக பெரியாரை கொண்டாடுறாரு. அதனால அவர் திராவிட சாயலை சார்ந்து போகிறாரு. விநாயகருக்கே அவர் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழிசை அவர்கள், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மக்கள் தலைவர்கள், அதில் எந்த சாயமும் பூச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாட்டிலே மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய தலைவர்கள் அனைத்து தலைவர்களாலும் போற்றப்பட வேண்டும். அவர்கள்தான் பெரியாருக்கு காவி அணிந்தவர்கள், அவர்கள்தான் அம்பேத்கருக்கு காவி நிறத்தை அணிந்தவர்கள், அவர்கள்தான் அந்த சாயல் இருக்கிறார்கள். தவிர அனைத்து தலைவர்களும் அனைத்து பொதுமக்களும் தனி மனிதனும் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர்தான் தந்தை பெரியார் அவர்கள். ஆகவே அவர்கள்தான் அரசியல் சாய பூசிகள் தவிர எல்லோருக்கும் அவரை கொண்டாடுவதற்கு அதிகாரம் உண்டு. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது பெரியாரை கொண்டாடுவதற்கு. அவர் எங்களுடைய முன்னாள் தலைவர், காங்கிரஸ் கட்சியில் இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற ஒரு தலைவராக இருந்துதான் பிற்காலத்தில் அவர் திராவிட இயக்க தலைவராக மாற்றப்பட்டிருக்கிறார். ஆகவே எங்களுக்குத்தான் முக்கிய பொறுப்பு இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயோட மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்பதாக ஒரு தகவல் கூறப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? இதில் கண்டிப்பாக பங்கேற்க வாய்ப்பு இருக்கா? அழைப்பு விடுத்தால் நிச்சயமாக பங்கேற்பார். திருமாவளவனுடைய மது ஒழிப்புடைய மாநாடு என்று பாருங்க, அவர் திமுக தலைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. 2 பிரதிநிதிகளும் அனுப்புவதாக முதல்வர் சொல்லியிருக்காங்க. இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக நடத்தப்பட வேண்டிய மாநாடு. ஏனென்றால் இன்றைய தமிழகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய, அடித்தட்டு மக்களுடைய, எளிய மக்களுடைய தலைவராக இருக்கின்ற அருமை தோழர் திருமாவளவன் அவர்கள் அந்த மக்கள் படுகின்ற கஷ்டங்கள், அந்த குடும்பங்கள் எந்த அளவிற்கு கீழ் நோக்கி போகிறது என்பதற்கு முக்கிய ஆதாரமாக இருக்கின்ற மது ஒழிப்பு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிறார். அதை காங்கிரஸ் கட்சியினுடைய நீண்ட நாள் கொள்கை அது. அதை தோழர் திருமாவளவன் எடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக மது ஒழிப்பு என்பது இப்போது இல்லை என்றாலும் கூட படிப்படியாக தமிழகத்திலே அமல்படுத்தப்படும் என்பதை மாண்புமிகு முதல்வர் சொல்லியிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக இதுபோன்ற கருத்துக்களை ஏதோ ஒரு தலைவர் கையிலெடுத்து செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு என் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முழு ஆதரவையும் கொடுப்போம் என்பதை தெரிவித்துள்ளேன். அதே திருமாவளவன் ஆட்சியிலும் அதிகாரம் வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆட்சியிலும் கட்சியிலும் அதிகாரம் வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீண்ட நாட்களாக திருமாவளவன் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கூட்டணி கட்சியினுடைய தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூட்டணி ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையில் அவர்கள் தலைவர்கள் ஒன்றிணைந்து கூட்டணியிலும் ஆட்சியிலும் அதிகாரம் என்பது பரவலாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அனைத்து மக்களும் வாக்களித்து தான் ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியிலே அதிகாரத்தில் பங்கு கொள்வது என்பது எந்த வகையிலும் சரியில்லை என்று சொல்ல முடியாது. கொடுத்தால் நல்லதாக தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக நான் சொல்லிக் கொள்கிறேன்.